ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் பாருங்க கார சட்னி வைக்க போகிறேன். சாயா வச்சாச்சு, முட்டை வேக போட்டாச்சு. இன்றைக்கி உங்கள் கிச்சனில் என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு? காலையில் சாப்பாடு என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள். சாப்பாடுக்கு அரிசி கழுவி வச்சாச்சு. நீங்களாம் நலமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே கொஞ்சம் தால் பாலக் வச்சுட்டேன். குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ தாளிச்சாச்சு. தாளிக்கணும். பருப்பு, தக்காளி, வெங்காயம், கீரைலாம் போட்டு நல்லா வெந்தாச்சு. நான் தாளிக்க போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டீ குடிக்கலாட்டிங்கன்னா டீ குடிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க டீ குடிச்சிட்டு இப்போ நம்ம கார சட்னிக்கு ஜார் எடுத்து வச்சுட்டேன். டீயை குடிச்சிட்டு வேலை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தால் பாலகை தாளிச்சிட்டேன். எப்போவுமே நான் குக்கரில் தான் வைப்பேன். இன்றைக்கி ஏன் குக்கரில் வைக்கிறேன்? பாலை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இருந்தேன். பருப்பு நேற்று கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பருப்பு இருந்தது, அது ஃப்ரிட்ஜில் இருந்து, அதனால் எடுத்து போட்டு கடாயில் வச்சாச்சு. கொஞ்சமாக பூண்டு போட்டு தாளிச்சா நல்லா மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோறு வெந்துட்டு வடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நச்சு போட்டு வச்சு எந்த குழம்பு வச்சாலும் டேஸ்ட் வேறு லெவல். பூண்டோட மனம் அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம தால் பாலக் ரெடி. சோறும் வடிச்சிட்டேன். நம்ம கார சட்னியும் தாளிச்சிருவோம். நம்ம சட்னி ரெடி. இப்போ வாங்க 2 தோசை ஊற்றிடலாம். அவருக்கு பசிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே தோசை சுடுறதுக்குன்னா லேசாக அந்த தவாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி துடைச்சிட்டிங்கன்னா தோசை ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம்னா சூப்பராக வரும் தோசை. லேசாக அப்படி எண்ணெய் தடவி விட்டோன்னா தோசை ஒட்டாமல் வரும். எந்த தவா ரொம்ப பழைய தவா ஃப்ரெண்ட்ஸ். இது தோசை தோசை அம்மா சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1, இன்னும் கேட்டால் ஆடி. இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன் சின்ன பிள்ளையில. ஆனால் இது ரியல் இப்படி தானா? தப்பாக படிக்கணும், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க சரிங்களா? லேசாக எண்ணெயை தெரிச்சு விட்டால் நல்லா முருவலாக ஒரு தோசை. இவருக்கு ரொம்ப முருவல் தோசை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தோசையை பிய்யாமல் அப்படியே மாற்றி போட்டுருவோம். பார்த்திங்களா சூப்பராக இருந்தது. பார்த்திங்களா தண்ணி தெளித்து தொடச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டால் தோசை வேறு லெவல். இப்போ வாங்க இன்னும் கொண்டு போய் நம்ம அண்ணாத்தைக்கு அப்படியே கொண்டு கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? 8 நாளும் 8 பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஒரே மாதிரி கொடுத்தா தினம் சாப்பிட மாட்டார். அதுதான் ஒன்றும் பிரச்சனை. இப்போ வேறு ஏதோ கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்காருக்கா. दाल पालक बनाई खाएंगे ना?
இன்றைக்கி வந்து பயிர் வகையில் வந்து க்ரீன் மூங் தான் இன்றைக்கி வேக வச்சு தாளிச்சாச்சு. அது வீடியோ எடுக்க கொஞ்சம் மறந்துட்டேன்னா. என் மகனுக்கு தினமும் இப்படி பயிர் ஒரு இது 7 நாள் 7 பயிர் கொடுக்கேன். 7ல் எது இருக்குது அது கொடுக்கேன். இந்த வகை பயிரில் இருக்கிறத பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்கேன். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி டிமார்ட் போனதோட டிமார்ட் போடாதனால பயிர் ஒன்றும் நிறைய இல்லை. இருக்கிறத போட்டு சும்மா வேக வச்சு தாளித்து பிறக்கி கொடுக்க ஏதோ ஒரு பயிர் கொடுக்கணும்னு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாவு பிசைஞ்சு ஒரு 6 சப்பாத்தி பண்ணணும், குட்டி குட்டி சப்பாத்தி. மாவு இப்படின்னு சொல்கிறப்ப பிசைஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னால் நான் மாவு இப்படின்னு சொல்கிறப்ப பிசைஞ்சிடலான்னு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் மாவு பிணைஞ்ச தட்டை லேசாக போய் ஊற போட்டுருவோம். அப்போ கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா காஞ்சி போயிடும். ஆனால் எப்போவுமே மாவு பிசைஞ்சு வேறு பாத்திரம் மாற்றி நான் கழுவு போட்டுருவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் பண்ணுவீங்களா சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். மற்ற வெள்ளம் கிச்சன் போட்டு க்ளீன் பண்ணும், சப்பாத்தி பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பவானிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் ஆதரவு வேணும். டாட்டா பை பை. நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்க. பை பை. சி யூ. எல்லோரும் நல்லா இருங்க.